நல்லதே ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன சொல்லணும்னு தெரியல. ஆக்சுவலாக நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்போவுமே பெருசு பண்ணக்கூடாது, குடும்பத்தில் எல்லாம் சகஜம்தான் அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு விஷயம் என்னென்னா, ஊரில் திருவிழா 19, 20, 21 3 நாள். எப்போவுமே சென்னையில் இருக்கும்போதுமே வருஷம் அதாவது கொரோனா வரதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கோமே, வருஷம் நாங்கள் கல்யாணம் 2014 ஆச்சு. 14க்கு அப்புறமா 15 இருந்து 20 வரைக்கும் எல்லா வருஷமும் கரெக்டாக இந்த திருவிழா டைமில் ஊருக்கு வருவோம். ஒரு மாதம் ஊரில் இருப்போம், மறுபடியும் ஒரு மாதம் கழிச்சு கிளம்புவோம். இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோஸில் சொல்லியிருந்தேன், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. எப்போவுமே இந்த திருவிழா டைமில் வருவோம். ஒடிசாவில் மேளனம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஊர்லேயும் திருவிழா மாதிரி தான், ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஹஸ்பண்ட் ரொம்ப ஊர் எல்லாருக்குமே அப்படி தான், ஒரு சொந்த ஊர் தான். இவன் ஒரு அட்ராக்டிவ் அந்த மாதிரி. இவன் அப்போல்லாம் வரும்போது எல்லாருக்குமே எல்லா பொருட்களும் வாங்கிட்டு கொடுக்குறது, என்ன பண்ணுறது, நல்லா இன்கம் இல்லை அந்த டைம் எல்லாம் ஓகே. இப்போவுமே சரி, அவரெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் செலவுக்கு காசு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணுவார். இப்போ 5 வருஷம் ஆச்சு நாங்கள் ஊர்லேயே இருக்கிறோம். வேலை டைம் திருவிழா டைமில் அவங்களால முடிஞ்ச காசு எல்லாருக்குமே கண்டிப்பாக இது வாங்கி கொடுக்குறது, அது வாங்கி கொடுக்குறது, அக்கா தங்கச்சிக்கு அப்பாவுக்கு எல்லாருக்குமே காசு கொடுப்பாங்க. வேலை டைம், பூஜை டைம், அந்த மாதிரி தீபாவளி, ரஜம், அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அவரால் முடிஞ்சது. ஃபஸ்ட்லாம் அதிகமாக கொடுத்தாலாம், இப்போ இன்கம் அதிகமாக இருந்தது, அதிகமாக கொடுப்பாரு. இப்போ எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாரு. ஏன்னா நம்ம இதில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. சரி, இப்போ நம்ம அக்காவும் தங்கச்சியும் நம்ம தம்பி கொடுப்பாங்க, நம்ம அண்ணன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துருப்பாங்க ஆசையாக. நம்ம கொடுக்கலன்னா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க இல்லையா? அதனால் நம்ம கஷ்டப்பட்டாலும் அவங்கள நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும், நிறைய முடிவுனாலும் நம்மளால முடிஞ்சது கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அதே மாதிரி தான் மாமனாருக்கு மாமியாருக்கு எப்போவுமே அவர் எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாரு. ஆக்சுவலாக இதில் மெயினாக எங்கள் ஓரப்பத்தி நாங்கள் சென்னையில் இருக்கும்போது வரும்போது எல்லாமே வாங்கிட்டு வருவோம், அவங்களுக்கு கொடுப்போம். ப்ளஸ் மாதம் கொடுக்கணும். சம்டைம்ஸ் நிறைய தடவை ஹஸ்பண்ட் காசு கொடுப்பாரு எல்லாரும் அவங்களுக்குமே. அப்பா அம்மாவுக்கு மாதம் கொடுப்பாரு, இருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்பாரு சென்னையில் இருக்கும்போது. இப்போ இங்கே அப்புறமா அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். மோஸ்ட்லி நான் ஓரப்பத்திக்கு அந்த அளவுக்கு கொடுக்கறதில்ல. ஓரளவுக்கு தான் நம்ம வீட்டில் சமைக்கிறத கொடுத்துருவோம். காய்கறி வாங்கிட்டு வந்து அதில் பாதி கொடுப்பேன். எல்லா பொருட்களும் சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் பாதி அந்த பக்கம் கொடுப்பேன். அந்த மாதிரி தான் இது பண்ணுவோம். இப்போ என்னென்னா, வீட்டில் நாங்கள் இத்தனை நாள் ஊரில் இருந்ததுனால நாங்கள் வீட்டில் சமைச்சிப்போம் எல்லா டைம்லையுமே. இப்போ இங்கே வந்தாச்சு. அது நம்ம ஷிஃப்டான அப்புறமா நான் இப்போ திருவிழா 3 நாள் ஊருக்கு போகணும். நான் என்ன நினச்சிருந்தேன்னா, பாத்திரம்லாம் வீட்டில் இருக்குது, எல்லாமே நான் கட்டிக்கல கொஞ்சம் பாத்திரம்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன். ப்ளஸ் வீட்லையுமே கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் இருக்குது, அடுப்பு இருக்குது. நம்ம சமைச்சிட்டு 3 நாள் நம்ம இப்போ ஊரில் எப்படின்னா கடைக்கும் பார்க்கணும். ஆக்சுவலாக கடை புது கடை லீவ் பண்ணிவிட்டு போக முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம்னா, காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணி போல் அங்கேருந்து கிளம்பி வந்தோம்னா 6 மணிக்குள்ளே கடைக்கு வந்துடுவோம். 6 மணிக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணி 8 மணிக்கு போல் சேல் பண்ணி 11 மணிக்குள்ளே முடிச்சுட்டு இங்கேருந்து மறுபடியும் கிளம்புற மாதிரி. இப்போ சண்டே அன்றைக்கி காலையில் 11 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனோம்னா மண்டே, டியூஸ்டே 3 நாள் நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா சண்டே நைட் டிஜேன்னு சொல்லி பசங்கள்லாம் ஃபோன் பண்ணி அந்த காசு கேட்டுட்டு இருந்தாங்க. அவரும் அனுப்பியிருந்தாரு, இவ்வளோ தெரியல. எல்லாருமே வெளியில் இருக்கிறவங்க எல்லாரும் காசு, இந்த வாலிபர் பசங்க ப்ளஸ் எல்லாரும் மென்ஸ்லாம் காசு சேர்த்து வாங்குற மாதிரி பண்ணியிருந்தாங்க. 35,000 கிட்டத்தட்ட போல அந்த டிஜே ஒரு நாள் நைட் ஊருக்குலாம் சுற்றுறதுக்கு. அதுக்காக எல்லாரும் 1000 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க ஹஸ்பண்ட் கிட்ட. இவரும் கொடுத்தாரா என்ன சொன்னாரு எனக்கு என்ன கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா சென்னையில் இருக்கும்போது கேட்டவுடனே கொடுத்துருவாரு. ஊர் விஷயம் அப்படின்னும் போது கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் அவர் யாரும் சொன்னாலுமே வேணாம்னு சொல்ல மாட்டார், எல்லாமே கொடுப்பாரு. இப்போ கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால என்ன சொன்னாருன்னு தெரியல. நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. அதோட மேடம் வேறு, திருவிழா வேறு, காசு நிறைய செலவாயிடும், என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் சரி பரவாயில்லைங்க, உங்களுக்கு எப்போவுமே ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சி நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, நம்ம கஷ்டமாக இருக்கிறது ஓகே தான், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரும் சரி பரவாயில்ல, கம்மியாக செலவு பண்ண கூட மனசு வரல. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம கடையே ஓடலை, ப்ளஸ் வீட்டு வாடகை, கடை வாடகை எல்லாமே ஃபினான்ஷியல் பிரச்சனையாக இருக்குது. அதனால் எப்படி காசு செலவு பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனாலும் நம்ம கடமைன்னு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரிங்க, மனசு கஷ்டப்படாதீங்க, பரவாயில்ல, நம்ம வருஷம் பண்ணுறோம், எல்லா டைமும் யாருக்கும் நம்ம கொடுக்குறதில்ல அந்தளவுக்கு, அதனால நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். டிஜே காசு கொடுத்துருப்பாரு. ப்ளஸ் ஊருக்கு வந்தோடனே இப்போ எல்லாருக்கும் காசு கொடுக்கணும் அப்படின்றது மெயினாக விஷயம். என்னென்னா ஆக்சுவலாக ஊருக்கு வந்தால் இப்போ மத்தியான டைம் நாங்கள் 12 மணிக்கு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா மத்தியானம் ப்ளஸ் நைட்டு 2 தடவை சாப்பிட வேண்டியிருக்கோம். சாப்பிட்றதுக்கு நாங்கள் வீட்டுக்கு போனோம் அப்புறமா நான் இந்த பக்கம் சமைச்சிட்டு மத்தியானம் நைட்டு சாப்பிட்லாம். ஆனால் அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா மனசு கஷ்டப்படுவாங்க, இங்கேருந்து கேஸு பாத்திரம் எல்லாமே எடுத்துகிட்டு நிம்மா படக்கு வெயிலே ஷிஃப்ட் ஆச்சு, இங்கே சமைக்கிறது இல்லை. இப்போ அங்கேருந்து ஒரு 2 நாள் வராங்க, வந்துட்டு நீங்கள் வீட்லேயே
அங்கே அதாவது எங்கள் ஓரப்பத்தி கூடவே வந்து சமைச்சிட்டு அந்த பக்கமே இருந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பா வந்து சொல்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஹஸ்பண்ட் நினைக்கிறாரு. ஆக்சுவலாக அப்பா வந்து இன்னும் சொல்லலை. கண்டிப்பாக அவங்க வந்து ஊருக்கு போனால் அவங்க கூட தான் சமைச்சு சாப்பிடணும்னு நினச்சி தான் மாமனார் நினைப்பாரு. அது இப்போவே ஹஸ்பண்ட் வந்து கெஸ்ட் பண்ணி சொல்கிறாரு, நம்ம வந்து சாப்பாடெல்லாம் தனியாக செய்ய வேண்டாம், அந்த பக்கமே சமைச்சிக்கலாம், காய்கறி மசாலா பருப்பு எண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம 3 பேர் நம்ம சாப்பிட்ற மாதிரி. ப்ளஸ் நம்ம சொந்தக்காரங்க தானே வராங்க, அவங்க நம்மளுக்கும் சொந்தக்காரங்க. இப்போ நான் வீட்டில் இருந்தேன்னா நான் சமைச்சு கொடுத்துருப்பேன், எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க, அந்த பக்கமும் சாப்பிடுவாங்க. நான் இப்போ வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா? அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நிறைய பொருட்கள்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அவங்களும் சாப்பிடுவாங்க, நம்மளும் சாப்பிடுவோம். ப்ளஸ் வந்து எல்லாரும் சொந்தக்காரங்க வரவங்களும் சாப்பிடுவாங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே சரி அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து என்னென்னா மறுபடியும் ஓலைக்குட்டிக்கிட்ட வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு கொஞ்சம், ஏன்னா அவங்களோட இதெல்லாம் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், எல்லாம் ஓகே தான். ஆனால் கொஞ்சம் எனக்கு வந்து என்னென்னா அங்கே ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி அந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் கூட அது ஒரு வேறு மாதிரி நான் சொல்ல முடியாது, எனக்கு சொல்லவும் வேணாம்னு நினைக்கிறேன். வீடியோஸில் குடும்பம்னா அப்படின்னா எல்லா வீடும் அப்படி தான். பெரிய மருமக சின்ன மருமக அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க ஃபஸ்ட்லேருந்தே வந்துட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டு. நம்ம ரெண்டாவது சின்ன மருமக ரெண்டாவது வந்து எங்கள் மாமியார் மாமனாரும் அவங்க தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க தான் கொடுக்குறாங்க. ஆனால் எல்லா பொருட்களும் வந்து அரிசி கோவிலேருந்து வர்றது, நெல், உளுத்தம்பருப்பு, பச்சைப்பயிறு, கோவிலேருந்து வர காசு, கோவிலேருந்து வர்றது எல்லாமே அவங்க தான் வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இது நான் அங்கே இருக்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க வந்து சாப்பாடு நான் தான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து எங்கள் ஓரத்துக்கு வந்து பேசுவாங்க. மூத்தார் வந்து அதெல்லாம் பேச மாட்டார். எங்களுக்கு தெரியாது, எங்கள் பின்னாடி பேசுகிறாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து எப்போவுமே மூத்தார் வந்து அந்த மாதிரி டேரெக்டாக கேட்கவே மாட்டார். ஆனால் காசு வேணும்னா வந்து கேட்பாரு ஹஸ்பண்ட் கிட்ட, காசு கொடு, செலவு வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும். ஏன்னா அவங்க வந்து வீட்டிலே இருக்காங்க, மாடு வச்சுட்டு அவங்க வேலை பார்த்துட்டாங்க, வெளியிலலாம் போகிறது கிடையாது. வேலைக்கு போகிறதில்ல. ஃபஸ்ட்லாம் சென்னையில் போயிட்டு வந்து சொன்னாங்க, அதுக்கப்புறம் இப்போலாம் போகிறதில்ல, ஒரு 7 வருஷம் போல ஆடிச்சுல அவங்க ஊரில் தான் இருக்காங்க. அதனால் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து எங்கள் மூத்தார் நல்லாவே பேசுவார். வண்டி எடுக்கிறது நான் கூட நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்க ஊரில் இருக்கும்போது மூத்தார் வண்டி எடுத்துருக்காங்க, அந்த மாதிரி வண்டி எடுத்துப்பாங்க, காசு வேணும்னா கேட்பாங்க, எல்லாமே வந்து நல்லா பழகுவாங்க ஹஸ்பண்ட் கிட்ட. ஓரளவுக்கு மட்டும் வந்து நாங்கள் மட்டும் சாப்பாடு கொடுக்கணுமா, நாங்கள் மட்டும் எல்லாம் பண்ணணுமா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து யோசிக்கவே இல்லை. என்னன்னா எல்லா பொருட்களும் அவங்க வச்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் வந்து அப்போ கூட காசு வந்து மாமனாருக்கு கொடுப்பாரு. ஏதாவது விசேஷங்களில் எல்லா டைம்லேயும் காசு கொடுப்பாரு. அடிக்கடி மீன் வாங்கி சாப்பிடுங்க, அது வாங்கி சாப்பிடுங்க, இது வாங்கி சொல்லிட்டே இருப்பாரு. மாமனாருக்கும் கண்டிப்பாக காசு மந்த்லி வந்து நம்ம எப்படி கஷ்டமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி மந்த்லி வந்து காசு கொடுத்துருவாரு. அப்பா வந்து அவங்களோட செலவுக்கு வச்சுக்கிட்டோம், இல்லை வீட்டுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறதுனால அவங்க இருக்கும், அவங்களுக்கு மெடிசன்ஸ் வேணும்னா வாங்கிக்கலாம், அந்த மாதிரி நினச்சிட்டு எல்லா மாதமும் அவங்க கொடுத்துறது வந்து ஒரு எப்போவுமே கஷ்டமாக இருந்தாலும் சரி கடமை இருந்தாலும் சரி நம்ம கடமை நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஏன்னா அவங்க சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு வேறு ஏதாவது வாங்கணும்னு தோணும், மெடிசன் வாங்கணும்னு தோணும். அந்த டைமில் நம்ம வந்து எல்லா டைம் நம்ம கிட்ட கேட்பாங்களா கேட்கலாம். ஆனால் நம்ம வந்து கடமைக்கு மாதம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். அது வந்து அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க, எப்பவுமே அதை வந்து பேச மாட்டாங்க. ஜஸ்ட் நாங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்றது மட்டும் தான் பேசுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறீங்கன்னா நிலத்தில் வர அந்த நெல்லோட அந்த வைக்கோல் ப்ளஸ் வந்து பச்சைப்பயிரோட அந்த இது நெல் அந்த எல்லாமே வந்து மாடு சாப்பிடுவாங்க. நீங்கள் வச்சுக்கோங்க எல்லாமே அது வந்து ப்ளஸ் பாயிண்ட் தான் நிறைய இருக்குது. ஆனால் அவங்க ப்ளஸ் பாயிண்ட் எப்பவுமே சொல்ல மாட்டாங்க, எப்பவுமே வந்து மைனஸ் பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. நாங்கள் எங்கேருந்து காசு வரும், நாங்கள் என்ன பண்ணுவோம், எப்படி வந்து சமாளிப்போம், குடும்பத்தை எப்படி ஓட்டணும் அப்படின்னா வந்து பேசுவாங்க. அப்போ வந்து அதெல்லாம் வந்து பெருசு பண்ணாமல் இவரால் முடிஞ்ச அளவு காசு கொடுப்பாரு. சரி, இப்போ வந்து நம்ம கடை இன்னும் ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்சம் இன்னும் வந்து பிக்கப் ஆகலை. அதனால் வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரி தான் யோசனை. மற்றபடி வந்து எல்லாமே ஓகே. இப்போ விஷயம் என்னென்னா எங்கள் மாமனார் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து இப்போ ஊருக்கு போனால் அந்த பக்கம் வீட்டிலேயே சமையல் பண்ணி அந்த பக்கம் வீட்டிலேயே வந்து சாப்பிடணும், அங்கேயே தான் இருக்கணும். நைட்டு தூங்கும்போது மட்டும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். ஏன்னா அந்த பக்கம் வீடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நான் அப்படி சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இருந்துட்டு 3 நாளைக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். சாப்பாடு வந்து அங்கே என்ன சமைக்கிறாங்களோ அதை தான் சாப்பிடணும். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து என்னென்னா மாமியார் மாமனார் மனசு கஷ்டப்படக்கூடாது, அதனால் நம்ம 3 நாள் தானே ஊருக்கு போயிட்டு வர போகிறோம். அந்த டைமில் வந்து நம்ம அங்கேயே வந்து சாப்பிட்டுக்கலாம். எதுக்கு நம்ம தனியாக இந்த பக்கம் சமைச்சு சாப்பிட்டோம், அப்புறமா அவங்க அப்பா வந்து மனசு கஷ்டப்படுவாங்க. இங்கேருந்து கிளம்பி தனியாக இருக்காங்க, வெளியில் இருக்காங்க, இருந்தாலும் ஒரு 3 நாள் வந்து இங்கே சாப்பிடலையே, தனியாக சமைச்சு சாப்பிட்றாங்களே, அப்போ நம்ம பசங்க வந்து தனித்தனியாக இருக்காங்க அந்த மாதிரிலாம் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்பா. அதனால் அப்பா மனசு கஷ்டப்படுவாங்க, நம்ம அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார். நானும் சரி இதில் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருக்கிறதுல அவருக்கு தெரியாது லேடிஸ்லாம் வந்து எப்படின்னு சொல்லி. நானும் வந்து அவர்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் நிறைய விஷயம் வீடியோஸில் ஆல்ரெடி
ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் வந்து ரொம்ப பழைய கதை, நான் பெருசு பண்ணதும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அதே தான் மறுபடியும் 3 நாளுக்குன்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். இருந்தாலும் எனக்கு என்னென்னா அவங்க வந்து கொஞ்சம் வேறு மாதிரி உலகத்துக்கு, அதனால் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம வந்து எல்லா வேலையும் செய்வோம், அவங்க வந்து சமைப்பாங்க, சாமான் கழுவுறது எல்லா வேலையும் பார்ப்போம். ப்ளஸ் வந்து சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் வருவாங்க. அந்த பக்கம் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி வேறு வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அதோட வந்து அவங்க வந்து என்னென்னா நான் தான் வந்து எல்லாம், நான் தான் பெருசாக இருக்கணும், நான் தான் வந்து எல்லாம் என் பேச்சு தான் கேட்கணும் அப்படி நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது தப்பு இல்லை, நீங்கள் நல்ல விஷயம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் கேட்டுப்போம். நீங்கள் எதுவுமே நியாயமாக பேசாதப்ப எப்படி உங்கள் பேச்சு கேட்க முடியும், அப்படி தான் எங்களுக்கு தோணும். மற்றபடி வந்து எல்லா விஷயமும் எங்களுக்கும் ஓகே தான், பரவாயில்ல, அவங்க பெரியவங்க, அந்த மாதிரி நான் எவ்வளோ விஷயம் எங்களுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த பக்கம் இல்லை 2.5 வருஷம் கிட்டத்தட்ட இருக்கும்போது 2.5 வருஷம் மேலேயே இருக்கும். நான் எவ்வளோ விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாமல் யூடியூப்பில் வீடியோவே போடாமல் அந்த டைம்லலாம் நான் வந்து வீட்டு வேலையிலேயே கரெக்டாக இருந்தேன். ஏன்னா குடும்பத்தில் சண்டை வந்துருக்கூடாது, பிரச்சனை வந்துருக்கூடாது, ஹஸ்பண்ட் மனசு கஷ்டப்படக்கூடாது, வீட்டில் வந்து எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, சண்டை வந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி ஃபோன் பார்க்குறது தான் பிரச்சனையாக இருக்கும்னு நினச்சேன். அப்போ நிப்பாட்டின வீடியோ தான் இது வரைக்கும் இன்னுமே வியூஸ் வரல. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகிடுச்சு. நோ வியூஸ். இப்போ கூட நீங்கள் வீடியோஸில் பார்க்கலாம், எல்லாம் வந்து வீடியோ ரொம்ப வியூஸ் கம்மியாக தான் இருக்கும். அந்த டைமில் முன்னாடி எல்லாம் மில்லியன்ஸ் நல்லா லேக்ஸ்லலாம் வியூஸ் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வியூஸே இல்லை. ஏன்னா யூடியூப்பில் கண்டினியூவாக நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்து நடுவில் ஒரு 3 வருஷம் நிப்பாட்டின உடனே அதுக்கப்புறம் வந்து மக்கள்லாம் நிறைய வந்து வீடியோஸ் பார்க்கல நம்ம சேனலில். அதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் லைவ்லாம் பண்ணி கொஞ்சம் நிறைய நண்பர்கள் ஓரளவுக்கு வந்து நான் சேனல் ரன் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் பண்ண ஆரம்பித்தேன். இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து அப்புறம் ஆனாலும் நோ வியூஸ் தான் இப்போ வரைக்குமே அப்படி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், கடவுள் கும்பிடுவோம், கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக கடவுள் நல்ல வழி காட்டுவாங்க. ஏன்னா நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் நம்ம சாமி கும்பிட்டா தான் தப்பு. முழு மனசோட ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு நம்ம சாமி கும்பிடுறோம், கடவுள் நல்ல வழி கண்டிப்பாக காட்டுவாங்கன்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க போகுதோ அதுவும் நன்றாகவே நடக்குதுன்னு நம்புவோம். அந்த மாதிரி தான் நினச்சிட்டு நான் வந்து அந்த பக்கம் வீட்டில் 3 நாளைக்கு இப்போ இருக்கிறதுக்கு, அதுவும் இல்லாமல் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வந்தோம்னா 5 மணிக்குள்ளே கடைக்கு வந்துட்டு மறுபடியும் வந்து மதியானம் 11-12 மணிக்கு போல் கிளம்புவோம். மறுபடியும் அடுத்த நாள் காலையில் அந்த மாதிரி ஒரு 3 நாளைக்கு வந்து ஸ்டே பண்ண போயிட்டு வர மாதிரி இருக்கும். பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் வந்து அவர் என்கிட்ட கேட்கும்போதே உனக்கு ஓகே தானே, அப்புறமா கஷ்டமாக ஏதாவது சொல்லணுமா, ஏன்னா அவருக்கு தெரியும் ஆக்சுவலாக நிறைய விஷயம். அவர் வந்து தெரியாத மாதிரி அவர் என்னென்னா தெரிஞ்சால் நம்ம வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி ஓரளவுக்கு அவருக்கே ஐடியா வரும். ஏன்னா நான் சொல்லலைனாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் பார்க்குறவங்க ஏதாவது சொல்கிறவங்க எல்லாருமே வந்து அவர்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லி அதை வச்சு அவர் கெஸ் பண்ணுவார். அதை வச்சு கேட்பாரு, அந்த மாதிரி பரவாயில்லையா அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, அப்புறமா மனசு கஷ்டப்படணும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, 3 நாளைக்கு தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நானும் சரிங்க அதெல்லாம் எனக்கு பரவாயில்ல 3 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் இப்போ நம்ம 12 மணி 1 மணிக்கு போனால் வந்து அவங்க எல்லாமே வேறு மாதிரி, ஃபுட் ஐட்டம்ஸ் சரி, சாப்பிட்ற டைமிங் வேறு மாதிரி, அவங்க என்ன சமைக்கிறாங்களோ அதை சாப்பிடணும், என்ன டைமில் சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிட்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி சாப்பிடணும். எல்லா வேலையும் நம்ம வேலை செய்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கண்டிப்பாக ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து அப்புறமா அங்கே இருக்கிற வேலையெல்லாம் பார்க்குறது கண்டிப்பாக வழக்கம் தான். மாமியார் வீட்டில் அதிகமாக வேலை இருந்தாலும் பெரிய மருமக சின்ன மருமக இந்த டிஃப்ரென்ஸ்லாம் இருந்தாலுமே எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி செய்கிறது நம்ம கடமை, அதெல்லாம் பெருசு கிடையாது. ஆனால் வந்து என்ன பண்ணாலுமே வந்து அந்த மாதிரி பரவாயில்ல. இருந்தாலும் இந்த 3 நாள் கஷ்டமாக இருந்தாலும் மாமியார் மாமனாரோட மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து மறுபடியும் அவங்ககிட்ட எப்போவுமே நான் அந்த மாதிரி தான். ஆனால் தனியாக இருந்ததுனால அது அவங்களுக்கு தெரியாமல் போடுச்சு. இப்போ வந்து நான் அதே மாதிரியே அவங்ககிட்ட பழைய மாதிரியே மறுபடியும் இந்த 3 நாள் அவங்க கூட அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் பழகணும், சமைக்கிற வேலை எல்லாமே வந்து பார்க்கணும். ஆனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு திருவிழா டைமில் சொந்தக்காரங்களை நிறைய பேர் வராங்க, எல்லாரும் கூட ஒன்றாவே இருந்து நம்ம வந்து நல்லா திருவிழாவையும் கொண்டாடுற மாதிரி இருக்கும், சந்தோஷமாகவும் அந்த மாதிரி இருக்கும். ஏன் எல்லோரும் மனசு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதே வந்து மறுபடியும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் சொல்ல நினச்சேன். திருவிழா நடக்க போகுது அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து லைவில் வர முடியாது. 10 மணிக்குமே சரி, 2 மணிக்குமே சரி, நைட்டு 7 மணிக்குமே சரி, 3 டைமே லைவ் வர முடியாது. மறுபடியும் திருவிழாலாம் நான் வீடியோஸ் வந்து தினமும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன், என்னென்ன நடக்குது, திருவிழா எப்படி நடக்குதுன்னு சொல்லி. முடிஞ்சால் நைட்டில் வந்து டிஜே, அதாவது பாட்டெல்லாம் ஓடும். இந்த நம்ம தெருக்கூத்து பண்ணுவாங்க இல்லையா, அந்த நாடகம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டைமில் அந்த மாதிரி நாடகம் வந்து நடக்கும். அந்த நாடகத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 10-15 பாட்டுக்கு செம்ம சூப்பராக டான்ஸ்லாம் ஆடுவாங்க. அதை தான் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. பார்த்து அதை முடிச்ச உடனே எல்லோரும் கிளம்பிடுவாங்க. அந்த டைமில் நான் முடிஞ்சால் லைவ் பண்ணுறேன். முடிஞ்சால் அது ரொம்ப நைட் ஆகிடும், 11-12 மணி அந்த மாதிரி டைம் ஆகிடும். முடிஞ்சால் பண்ணுறேன். ஏன்னா அந்த டைம் கண்டிப்பாக முடிச்சுட்டு இருக்கோம் எல்லாருமே, வீட்டு எதிர்லையே, அந்த பக்கம் வீட்டில் எதிர்லையே. அதனால் நான் லைவ் பண்ணுறேன். யாரும் பார்க்கலன்னா அடுத்த நாள் காலையில் கூட நீங்கள் எந்திரிச்சு பாருங்கள். ஏன்னா 11 மணி 12 மணி நைட் ஆகிடும்ல, அதனால் பார்க்கலன்னா நீங்கள் அடுத்த நாள் கூட பார்க்கலாம். நான் என்னைக்குன்னு சொல்லி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தினமும் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி வீடியோ பண்ணுறேன்.
பண்ணுறேன். இந்த 3 நாளைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால லைவ் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் முடிஞ்சால் வரேன், இல்லைன்னா அதுக்கப்புறமா கண்டினியூவாக தினமும் நைட்டில் வந்து ஒரு டைம் லைவ் கண்டிப்பாக வரேன். பகல் டைமில் வர முடியல, வேலை அதிகமாக இருக்கிறதுனால. நைட் டைமில் தினமும் ரெகுலராக 1 ஹவர் நைட்டில் வந்து ஒரு டைம் லைவ் வந்து கண்டிப்பாக வர மாதிரி பிளான் பண்ணுறேன். இப்போதைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால தான் வர முடியல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.